வைக்கப்பட்ட பச்சியம்மன் பச்சியம்மன். ஆமா சரி. பச்சியம்மனுக்காக இன்று பச்சியம்மன் நாடக சபா குழுவினர்கள் மாதம் மாதம் அமாவாசை கூத்து. அமாவாசை கூத்து. பௌர்ணமிக்கு ஆடி இருந்தாங்க. பௌர்ணமிக்கு பிறகு இப்ப அமாவாசைக்கு ஆடுறாங்க. சரி சரி. விடிய முப்பொழுதும் இங்க கூத்து நாடகம் ஆடிவிட்டு விடிந்தவுடன் அம்மனை வணங்கி விட்டு அமாவாசை நாள் எப்படி அமாவாசை நாள். ஆமா சரி. அம்மனை வணங்கி விட்டு செல்வது வழக்கம். சரிங்க. காசு பணம் பெரியதில்ல. ஆமா. எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். காசு இன்னைக்கு நாளைக்கு போகும். நாளைக்கு போயிடும். ஆமா. எப்படி மனிதனோட மூச்சு போல் இன்று பணத்தோட நிலைமை. ஆமாங்க. நீர்மேலிட்ட குமளி நிலையில்லா வாழ்க்கையாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. சரி. தூக்கத்தில் வாகின்ற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு என்பார். ஆமா. எப்படி தூங்கும் போது வாங்குற மூச்சு பொழுது விடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தாதான் ஒரு மனிதன் உயிரோட இருக்கிறானே தெரியும். உயிரோட இருக்கிறானா இல்லையா தெரியும். ஆமா. சரி. அதுபோல் இன்று வாங்கிட்ட இருக்கிற போனா நாளைக்கு என்கிட்ட இருக்கும். என்கிட்ட இருக்கிற போனா அண்ணன் செல்வண்ண கூட இருக்கும். நம்ம செல்வண்ணா கிட்ட இருக்கும். ஆமா. சரி. பணம் மனிதனோட மூச்சு போல யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது எப்ப போகுது எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. பணம் பெரிதல்ல. ஆமா. விடிய முப்பொழுதும் இந்த அம்மனுக்காகவே உழைத்து இந்த அம்மன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இன்று நம்ம சமாதானம் சேர்ந்த அனைத்து நல்லவர்களும் இன்று உழைக்கிறார்கள். ஆமாங்க. எப்படி பணங்காசுக்கெல்லாம் கிடையாது. அம்மனுக்கு சுரமே. அம்மன் வரத்துக்கு. ஆமா. விடா முயற்சியாக இன்று 38வது மாதம் இந்த அரங்கிலே அரங்கேடு செய்யப்பட்டது நாடகம். 38வது மாதம். ஆமா. சரி. இன்று பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நம்மால் அரங்கேடு செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? அருமை நாடகம் சாமி. நடக்கும். எங்க ஆடாத நாடகம். எங்க அடிக்காத மத்தாளம் தான். ஆமா. எங்க ஊராத குழலு தான். எங்கேயுமே ஓட்டாத பொட்டி தான். அவ்வளவு பெரிய நாடகங்க. டெய்லி ஒரு பொட்டி மத்தாளம் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, எங்கேயுமே அடிக்காத மத்தாளம் அப்பேற்பட்ட நாடகம். என்னடா நாடகம்? அப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நானும் சொல்லணுமா? நல்லது சொன்னா சொல்லுவேன். நல்லதாங்க சொல்லுவேன். சரி சொல்லு. நான் சொல்றது சொல்லுங்க. சொல்கிறேன் சொல். அதோ பார் கர்ணஞ்சண்டை. ஏங்க நான் சொல்றது சொல்லுங்க. நீதான் அதோ பார் அங்கங்க பச்சாக்குழி பின்னாடி சொல்றத சொல்லுங்க. சரி அப்படி சொல்லணுமா? அதோ பார் கர்ணஞ்சண்டை. அதோ பார் கர்ணஞ்சண்டை. கேளுமா கிளவி புண்டை. ஆறாய் சொல்றேன். மூட்டேண்ணா இந்த பையனை சொல்லி வச்சிருந்தான். வாத்தியார் அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு இந்த நாடகம். அப்படின்னு என்ன நடக்கணும்? இப்படிதான் கர்ணஞ்சண்டை கிளவி. வாத்தியார் அப்படித்தான் சொன்னீங்க. சரி, கர்ணஞ்சண்டில ஒரு பாட்டு பாட. கர்ணஞ்சண்டில பாட்டு அப்ப வந்து அருமையா பாருமா. அருமையா. ஆனா என்ன செய்வோம் கர்ணா இந்த கட்டுமதிக்கு என்ன செய்வோம் கர்ணாவே நான் ஓக்கரனா ஓக்கரனா நிச்சயிக்கப்பட்டு இன்று நம்மால் அரங்கேடு செய்யப்பட்ட நாடகம் என்ன நாடகம்? குருபுத்திரன் வதை. ஓ, குருபுத்திரன் வதை. ஆமா. அப்படி குருபுத்திரன் வதை என்ற நாடகத்தில் குருபுத்திரன் வதை இல்லையே ராமர் லட்சுமர் பிறப்பு. ராமர் லட்சுமர் பிறப்பு. ஆமா. சரி. இந்த நாடகத்துல ராமர் லட்சுமரும் பிறக்கிறார். இந்த நாடகத்துல அவர் எப்படி பிறக்கிறார்? ஆமா. அவர் பிறக்க யார் காரணம்? யாரு காரணம்? என் நாடகத்தை முற்றிலும் பார்த்தா இதனுடைய விளக்கங்கள் தெரியும். அதவா அப்படி இருந்தாலும் என் நாடக நிலையிலே அப்பார் வாயிலாக நான் வருகின்ற தருண காலங்களில் யார் நீ யார் நீ யார் என்று வஜனிக்கு வரிவந்தம் விலை கொடுத்த சரியாக ஆமதிக்க வேண்டும்.
ஏசாமி திரும்ப வரேன். வந்தாருன்னா பின்னி விடு வர்றா. என்னதுடா என்னத்த? என்னடா பின்னி புடுவான் டேய் என்ன ஓலைவா? ஆ ஏய், ஓய் அவர் ஒரு நாட்டு கிங்குடா. அட அவர்தான் ஒரு நாட்டு பிங்கு ஏய், ஓய் கிங். அட கிங் ஆமா. அட டேய் ஆ, என்ன யாருன்னு தெரியாத கை வச்சு விட்டான். அதனால எதனா அசந்த நேரத்துல கை வச்சு விட்டான். இல்லைன்னா என்ன பண்ணுவ? நான் யாருன்னு தெரியாது. என்னடா பண்ணுவ? ஏய் ஏய், நான் யாருன்னு தெரியுமா? என்னடா பண்ணுவ? டேய், கடவுளே, என்னடா பண்ணுவ? ஏய், ஏய் என்னடா பண்ணுவ? ஏண்டா, என்னடா பண்ணுவ? எந்தடா? ஏய் என்ன பண்ணுவ? எனக்கு தெரியாத ஆளு கை வச்சு விட்டான். ஏய், என்னடா பண்ணுவ? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? யாரு? நான் தானே கபாலி. அப்படி சொல்லியே. கபாலி மவுடிஞ்சாவடி விக்னேஷ்னு சொன்னாங்க. கபாலி ஓ, கபாலிடா. நான் யாருன்னு தெரியாத கை வச்சு விட்டான். ஆ. எங்க ஆயுதத்தை? என்ன ஆயுதத்தை? ஆ. எடுத்துட்டுடா. ஒன்னடா கையில இந்தா. இந்த கத்தி ஆ. இந்த கத்தி கீழே உழுவுங்காட்டி வந்துடணும். இந்த கத்தி கீழே உழுவேடி வந்துடணும். வந்துட்டானே வச்சுக்க. அவர் வந்தாலும் நீ கத்தி கீழே போடக்கூடாது. கீழே போட மாட்டேன் ஒரே வெட்டு. யாரு அவரு? அவரு கீழே போடக்கூடாது. கீழே போட மாட்டேனா? அவர் இப்ப வருவாரு. அட நாம ஏய், வருவாருடா. வருவாரா? வருவாருடா. ஏய், வருவாருடா. ஏய். வருவாருடா. யாரா? அவன் கூப்பிடுறான்டா, கணக்குங்க. பணமரத்துல ஏறுவனா பாம்பு கடிச்சு சாவானா? அவன் யார வேணா சாவு வேணாம். அந்த ஆளு 3 டைம் மாந்தி எடுத்து போவோம் டயர்டா. யாரு இங்கே? ஆகவா மகாராஜா சத்தியம் தவறாத உத்தம குலத்தில் ஜனித்திட்ட சூரிய குல வேந்தன் சூரிய குல வேந்தன் ஞாயிறு குல தோன்றல் ஆயர்குல தோண்டன் ஆயர்னா அது வேற. ஞாயிறு குல தோன்றல் ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை போய் தோண்டி தண்ணி வர வைக்க கிணறு. டேய், ஓய், அப்படி அல்ல. ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். ஆமா. சரி. சூரிய குலத்திலே ஜனித்திட்ட சத்தியம் தவறாத மன்னன் அறநெறி தவறாத மன்னன் என் பெயரோ தசரத சக்கரவர்த்தி என்று தெரிவிக்கலாம். ஓ தசரத சக்கரவர்த்திக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு. ஏய் கோமாளி பையா, எவ்வளவு சொட்டையா இருக்குது? ஊரெல்லாம் நறுதே சொட்டையாய் போச்சு. மன்னன் தசரத சக்கரவர்த்தி என்று சொன்ன உடனே ஏண்டா உனக்கு அவ்வளவு பெரிய ஏளனமா? சாமி, அப்படி நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்ன உங்க பேரும் புகழும் மலரட்டும். பேரும் புகழும் வளர வேண்டும். புகழும் மலரட்டும். ஆமா, ஏறு வழி பண்ணி சரி ரைட்டு. அதவா ஏறும் புகழும் ஓங்கட்டும் என்கிறாய். சரி. அதவா தசரத சக்கரவர்த்தி என்றால் சக்கரவர்த்தி பட்டம் பெறுவது சர்வசாதாரணம் அல்ல. சக்கரவர்த்தி பட்டம் என்று பெறுவதென்றால் சர்வ சாதாரணம் அல்ல. சரி. தசரதி சக்கரவர்த்தி பட்டம் பெறுவது சிலர் மட்டுமே. சிலர் மட்டுமே. ஆமா. சரி. அதவா அப்படி இருந்தாலும் இந்த அவனிகளிலே அசையோடும் அன்போடும் என்னையும் மீண்டெடுத்தாரே கொம்மா தாய் தந்தை யாருங்க? ஊத்தினா நான் சரியா தானே பேசுறேன். உங்களை பெற்றெடுத்தானே தாய் தந்தை யார்? என் மாதா பிதா யார்? மாதா பிதா யாருங்க? அம்மா யாருங்க? ஆறா ஒம்மா அதான் அம்மாங்க. சொல்கிறேன் வா. ஏய், என் மாதா யாரே?
தாய் தந்தையா? யாரு சாமி? இந்த அவனியில் எப்படி இந்த அவனியில் அவனி என்றால் அவனி என்றால் உலக பிரபஞ்சம் என்று பொருள். உலக பிரபஞ்சம் என்று பொருள். ஆமா. சரி, இந்த அவனிதனிலே அவனிதனிலே ஆசையோடு பெற்றெடுத்தாய் என் தாயார். யாருங்க? என் தாயோ இந்துமதி. ஓ, தாயோ இந்துமதி. ஆமா. தந்தையாரோ? என் தாய் அசன். தாய் அசன். தந்தை அசன். தந்தை அசன். தாயோ இந்துமதி. ஓ, இந்துமதி. ஆமா. அப்படி இந்துமதிக்கும் அசன் சூரிய குலத்து இளவரசன். சரி, இந்துமதி தேவலோகத்து பெண். தெய்வலோகத்து பெண். ஆமா. சரி, தேவர்கள் இட்ட சாபத்தினார் என் தாயாகப்பட்ட இந்துமதி அசனை திருமணம் செய்து என்னை ஈண்டெடுத்த உடனே திரும்பவும் தேவலோகம் போய் சேர்ந்தாலும். மறுபடியும் தெய்வலோகமே. ஆமா. சரி, அதவா அப்படி இருந்தாலும் நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யபதி என் நாடோ குடகிரி அயோத்தி மாநகரம். குடகிரி அயோத்தி மாநகரம். ஆமா. சரி, இந்த குடகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டோடும் எப்போடும் நான் ஆட்சி செய்து வருகிறேன். சரி, அதவா ஓய், அப்படி இருந்தாலும் காலங்களும் நேரங்களும் எனக்கு தகுந்தாது போர் இல்லை. ஆமா ஆமா, அது உண்மையிலுமே அதுதாங்க. ஆமா. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நான் பாடிட்டு கூட இருப்பேன். 1 மணி நிமிஷம். ஆமா, உள்ள வேச ரெடியா இருக்கு. அதுவா காலந்தண்ணில் நான் யார் யாரை திருமணம் செய்து எனக்கு மனைவிமாரோ 3 பேர். 3 பேர். ஆமா. யாராருங்க? கோசலை, கோசலை, கைகை, சுமித்திரை. ஓ, சுபத்திரை. சுபத்திரடா, சுமித்திரை. சுமித்திரை. ஆமா. சரி, பிள்ளைகள் இல்லாம பேசுறதான் பேர் வரும். அதனாலதான் இந்த டைம் இப்ப வைக்கிற பிறக்கிற குழந்தைங்களை பூரா வடமொழியிலே பேர் வைக்கிறாங்க. வடமொழியில யாருமே தமிழ்ல பேர் வச்சு அதெல்லாம் அப்பெல்லாம் இல்ல. அதவா கைகை, கைகை, கோசலை, கோசலை, சுமித்திரை 3 பெண்களை திருமணம் செய்து எனக்கு இந்த காலம் வரை எனக்கு புத்திர சந்தானம் இல்லை. சந்தானம் இல்லையா? குழந்தை பாக்கியங்களே இல்லை. நான் ஒருவனாகவே இந்த குடகிரி அயோத்தி மாநகரை தகத்துடன் பரிவாரம் செய்து வருகிறேன். சரி, அப்படி இருந்தாலும் அதவா என்னுடைய மனைவிமாரை நான் காண வேண்டும். மனைவிமாரை அழைத்து வா. அப்படியே கேட்டீங்க? ஆமா. என் மனைவிமார் 3 வர வேண்டுமாயின் தாதி பெண்கள் புடைசூட தங்க பல்லாக்கில் ஏறியே வருவார். தங்க பல்லாக்கில் ஏறி வருவார். ஆமா. சரி, ஆமா. பெண்களை தான் தூக்கிட்டு வரணும், ஆம்பளையும் தூக்க கூடாது. ஆமா. அதவா உன்னை என் தாதிமார்களை அழைத்து மன்னன் எப்படி மன்னன் மனைவியை காண வேண்டுமா? 3 மனைவிமாரையும் அடைத்தார் என்று தாதிமாரிடம் சொல்லி வா.